திரு பாலா? முதல் விஷயம் எனக்கு இந்த மாற்று அப்படிங்கிறத விஜயோட ஒப்பிடுறதே ரொம்ப தவறாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு பேசியது சொன்னது எதுவுமே மாற்றம் சார்ந்ததா எதுவுமே இல்ல. அப்படியே திராவிட கட்சிகளுடைய இன்னொரு வடிவமா தான் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு. சொல்லப்போனால் திராவிட கட்சிகளை விட மிகப்பெரிய மோசடி கட்சியாக தாவேகா வரும் அப்படின்னு சொல்லலாம். நியாயப்படி அண்ணன் சொன்ன மாரி இங்க திராவிட அரசியல் சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இது தமிழர்களுடைய அறியாமையில இருந்த காலத்துல ஏத்துக்கிட்டது தானே தவிர, திராவிடத்தை மக்கள் எல்லாருமே ஏத்து தான் இவ்வளோ நாள் வாழ வச்சாங்க அப்படிங்கிற அந்த நிலை இருந்திருந்தா இன்னைக்கு நாம் தமிழருடைய தமிழ் தேசிய அரசியலுக்கான இந்த கருத்துருவாக்கு அரசியலுக்கு பின்னாடி இவ்வளோ மக்களுடைய செல்வாக்கும் ஆதரவும் பெருகியிருக்காது. உங்களுக்கு திராவிடத்தோடைய மாயையிலிருந்து மக்கள் விடுதலை அடைகிறதுக்கு விரும்புறதுக்கான மனநிலை தான் இந்த மாற்றத்தை நான் பார்க்குறேன். ஆக நாம் தமிழருடைய சீமானவர்களுடைய இந்த கருத்தியல் மாற்றம் என்ன இருக்குல்ல, இந்த எண்ணத்தை விதைக்கிறது, அதுதான் உண்மையான மாற்றமாக பார்க்குறேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு செட்டப்பு அப்படியே நான் தூக்கி அதையிலே இப்போ இந்த திமுக 2000 கொடுக்கா, நான் 2500. இது ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, மாமா பிம்பிளிக்கு பிள்ளாப்பியா அப்படின்ட்டு, 1000 ஒரு தரம், 2000 3 தரம்ன்ட்டு. அதே மாதிரி தான் விஜயோடைய அறிவிப்புகளை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பணத்தை இவ்வளோ நிதிகளை அறிவிக்கிறார்ல, அவர் சொல்கிறார்ல, பட்டியல் போடுறார்ல, இதெல்லாம் யார் வீட்டு காசு, எங்கேருந்து வரும்? அதில் அண்ணனுடைய சீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். யார் அண்ணன், யாருக்கு எப்படி சீர் கொடுப்பீங்க நீங்கள்? அண்ணன் சீர் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் என் தங்கைக்கு சீர் கொடுக்குறேன், என் காசு சார். நான் மாதம் உழைச்சி சம்பாதிக்கிற காசில் சேகரித்து என் தங்கைக்கு கொடுக்கலாம், என் சகோதரிக்கு கொடுக்கலாம். அது என்னுடைய உழைப்பு. இப்போ தாவேகா விஜய் அவர்கள் சொல்கிறாங்கல்ல, அவர் பல 100 கோடிகள் வருவாயை விட்டுட்டு இந்த இதுக்கு வர்றாரு அப்படின்ட்டு. அந்த 100 கோடி ரூபாய் வருவாயிலிருந்து இவர் அண்ணன் சீரு தங்கை சீரெல்லாம் இவர் அறிவிக்கலாம். அது சரியா இருக்க முடியாது. அதை நம்ம ஒத்துக்கலாம். அதை நம்ம குறுக்கவே போக முடியாது. ஆனால் இவர் சொல்வது எல்லாமே திமுக என்ன வகையான இந்த தேர்தல் நெருக்கத்தில் என்னென்ன அறிவிப்புகள் விடுறாங்களோ, திமுகவோ அதிமுகவோ பண்ணுறாங்களே, வழக்கமான தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த தேர்தல் நெருக்கத்தில் அறிவிப்புகள் விடுவாங்க, ஏமாத்துறது. இது எப்படின்னா, நாங்கள் இந்த கார்ட்டூன் வரையும் போது இந்த குதிரை மேலே உட்காந்துட்டு பெரிய பொதி மூட்டையை வச்சுட்டு குதிரை முன்னாடி ஒரு கேரட்டை குச்சியை காட்டிட்டு போட்டோம். அது இந்த ஏமாத்துறது, அந்த குதிரையை ஏமாற்றி பயணம் செய்ய வைக்கிறது. இது முழுக்க நீங்கள் விஜய் பாருங்கள், அப்படியே மக்களை ஏமாற்றுவது. சாணக்கிய நீதினு ஒரு இது உண்டு. அதாவது என்ன செஞ்சாலும் சரி, நீ அதிகாரத்தை பிடி, அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம், அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்களுடைய மனநிலை அதுதான். இந்த மக்கள்கிட்ட எளிமையாக எளிய மனிதர்கள் விஜயோடைய அந்த ரசிகர்கள் பார்க்கும்போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. நான் தமிழினத்தோடைய இந்த நிலையை பார்க்கும்போது உண்மையிலே வெட்கப்பட்டு வேதனைப்படுறேன். இப்படி ஒரு நடிகரை திரையில் பார்த்தோமா, ரசித்தோமா, அதோட நமக்கும் அவருக்குமான உறவு முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு இப்படி திரளாக போகிறாங்கல்ல, இது திராவிட கட்சிகளோட வீழ்ச்சி. இந்த திராவிட கட்சிகள் இந்த தலைமுறையை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீழ்ச்சியாக நான் பார்க்குறேன். இது ஒரு விஜயோடைய வெற்றியாகவும் பார்க்கல, ஒரு நடிகருக்கு இயல்பாக கிடைக்கிற ஒரு திரைக்கவர்ச்சினால் வர்றது தானே வழியா, இதை மாற்றாக நம்ம எடுத்துக்க முடியும்.